தகப்பனார் பொன்வளைந்த களத்தூர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி தேவாலயத்திலே மூலக்கருவர்களை பிரதான பட்டாச்சாரியாராக இருக்கிறார். எனது தாய் பாபா சென்னை திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோயிலிலே திவ்ய தேசத்திலே பிரதான பட்டாச்சாரியாராக இருக்கிறார். இதையெல்லாம் ஏன் உங்களுக்கு அறிவிக்கின்றேன் என்றால், இந்த பின்னணியில் பிறந்த என்னை அல்லாஹு தாலா அந்த கோவிலே அவருடைய நோக்கத்தின் பிரகாரமா பிறக்க செய்து, வளரச் செய்து, வாழச் செய்து, என்னுடைய 40 ஆண்டு காலத்தை அங்கே கழிக்க செய்து, அதுக்கு பின்பாக என்னை வேறு பிரித்து எடுத்து லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை அறியக்கூடிய பாக்கியத்தை என் அல்லாஹு தஆலா எனக்கு கொடுத்தான். எப்படியாக கொடுத்தான்? நான் உண்மையை தேடினேன், உண்மையை நேசித்தேன். எது உண்மை என்று தெரியாத காரணத்தினாலே பல மதங்கள் மார்க்கங்களை குறித்து படிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு அதற்கான பல்கலைக்கழகத்திலே சென்று பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில 16 வருஷம் தங்கியிருந்து படித்தேன். BA இந்து பிலாசபி, MA இந்து பிலாசபி, MPhil இன் இந்து பிலாசபி, PhD டாக்டரேட் இன் இந்து பிலாசபி சமஸ்கிருத மொழியிலே பயின்றேன். அப்படியாக நம் கல்வி கற்கின்ற வேளையிலே இந்துயிசம், கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம், ஹிந்துயிசம், கன்ஃபியூஷியானிசம், ஜொராஸ்ட்ரியனிசம், லெனினிசம், ஈனயானிசம், மகாயானிசம், ஜெயினிசம், புத்தியிசம், ஷீக்கியிசம், டாவோயிசம் ஆகிய உலக மதங்களை எல்லாம் படிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றேன். அப்படியாக பற்பல மதங்களையும் அதோட வேத நூல்களையும் படிக்கும் பொழுது ஒரு காரியம் என்னை ஈர்த்தது. அதுதான் இந்து வேதத்திலே ரிக்வேதத்திலே 3வது அத்தியாயத்திலே 20வது சங்கத்திலே சொல்லப்படுகின்றது. அகமக்குலேஸ்வரம் தேவம் அகமத்திஷ்ட பிரதாதனம் அகமத்திஷ்ட பிரதாதானம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். இப்படி என்றால் அகமக்குலேஸ்வரம் தேவம் அகமத்திஷ்ட பிரதாதனம், அகமது எனப்பட்டவர் பாலைவன தேசத்திலே அவதரிப்பார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நம்முடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதரித்த இடம் ஒரு பாலைவன தேசமாகும். அல்ஹம்துலில்லாஹ். அவர் இறைவனின் இறுதி ரசூல் ஆவார். அந்த இறுதி ரசூல் இடத்திலே இறைவன் இறுதி வேதத்தை இறக்கி அருளுவான். அந்த இறுதி வேதத்தை இறைவனை இறுதி வரை பாதுகாப்பான் என்று சொல்லி இந்து வேதம் சாட்சி பகருகின்றது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னொரு இடத்துல சொல்றது, அது எப்பேற்பட்ட வேதம் என்றால், வேத வேதாந்த வேத்யாய மேகச்சாமளமூர்த்தயே புன்சாமோகன ரூபாய புண்ணிய ஸ்லோகாய மங்களம். வேத வேதாந்த வேத்யாய மேகச்சாமளமூர்த்தி. வேதத்திலே உலகத்தில் தலை சிறந்த ஒரு வேதம் உண்டானால் அது ஏக இறைவனாகி அல்லாஹு தஆலா தன்னுடைய இறுதி தூதருக்கு இறக்கியருடைய வேதம் ஒன்றுதான். எவன் ஒருவன் அந்த வேதத்தை ஏந்தி தியானித்து அதை கடைபிடித்து அதன் பிரகாரமாக வாழ்வானோ அவன் செத்தால் சத்தியமாக ஜன்னத்தி ஆவான் என்று சொல்லி இந்து வேதம் சாட்சி பகர்கின்றது. என்னை பெத்தது என் தாய் தகப்பன். 10 மாசம் என் தாய் சுமந்து பெத்து இவர் தாண்டா அவன் அப்பான்னு எனக்கு காமிச்ச போதுதான் எனக்கு உண்மை தெரிஞ்சது. நான் எங்க அப்பாவை நான் ஏத்துக்கொண்டேன். யாரோ பக்கத்து வீட்டு ஆண்டியோ எதிர் வீட்டு ஆண்டியோ அவரு தான் உங்க அப்பான்னு யாரையா காமிச்சா நம்ம ஏத்துப்போமா? ஒரு காலமும் மாட்டோம். ஆனா வணக்கத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாஹு தஆலான்னு சொல்லி அதே போல என்னுடைய இந்து வேதமே எனக்கு காட்டி கொடுத்தது. அதனால அல்லாஹ் தஆலா அவருடைய நோக்கத்தின் பிரகாரமாக ஒவ்வொரு கோத்திரத்தாருக்கும் ஒவ்வொரு கூட்டத்தினருக்கும் தன்னுடைய தூதர் அனுப்பினான், தன்னுடைய வேதங்களை அனுப்பினான். அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அந்த வேதங்கள் எல்லாம் முடிஞ்சு போன வேதம். இப்ப நமக்கு இறுதி வரை இருக்கக்கூடிய வேதம் அல் குர்ஆனாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த வேதத்தை பின்பற்றும்படியாக அல்லாஹ் எனக்கு ஒரு அருளை கொடுத்திருக்கிறான். உங்கள் மத்தியில அஜ்ஜு பண்ணும்படியாக அல்லாஹ் ஒரு வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறான். இந்த அஜ்ஜு பரிபூர்ணமாக நல்ல விதமாக நிறைவேற நீங்கள் துஆ செய்யுங்க. மற்றபடி எனக்கு அதிகமா எதுவும் தெரியாது. குறைகள் ஏதா இருந்தா மன்னிச்சுங்க. அல்லாஹ் ஒருவன் தான் எல்லாருக்கும் இதாயத்தை கொடுக்கணும். ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், செத்தோம் அப்படின்னா ஒரு காக்கா குருவி கூட தான் இந்த சம்பவங்கள்லாம் நிகழ்றது வாழ்க்கையில. ஆனா நம்ம தான் விசேஷித்த பிறவிகளா இருக்கும். 6 அறிவு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். சிந்திக்க வேண்டியதை சிந்திப்போம், செயல்படுத்த வேண்டிய விதத்துல சொல்லலாம் வழிமுறையை பின்பற்றி செயல்படுத்துவோம். இவைகள் தான் நமக்கு வெற்றியை கொடுக்கும். நம்மளுடைய சுய அறிவு 1000 சொல்லும். நான் ஒரு டாக்டரேட் பல உலக மதங்களை ஆராய்ச்சி செய்தேன். அதுக்காக என் மண்டை சொல்றதெல்லாம் இஸ்லாம் ஆயிடாது. என் மண்டை 1000 சொல்ல மார்க்கத்தை இப்படி புரிஞ்சுக்கோ அப்படி புரிஞ்சுக்கோன்னா அதெல்லாம் மார்க்கம் ஆகுமா? ஒரு நாள் இஸ்லாம் ஆக முடியாது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியாக விவரித்து காட்டினார்களோ, எப்படியாக வாழ்ந்து காட்டினார்களோ, எப்படியாக நமக்கு அறிவுறுத்தினாரோ அது மாத்திரம்தான் இஸ்லாம். அதுக்கு மேல அவர் எதை சொன்னாரு, என் மாமனார் எதை சொன்னாரு, எங்க தாத்தா எதை சொன்னாரு, எங்க பாட்டி எதை சொன்னாரு, அதையும் இதையும் பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்து இருந்தோம்னா ஒரிஜினல் இஸ்லாம விட்டுருவோம். நமக்கு தேவை ஒரிஜினல் தான், கலப்பட பாலே வேண்டாம். ஆகையால அல்லாஹ் தஆலா உங்களையும் சரி என்னையும் சரி இந்த உண்மையான தீன்ல வச்சு நம்மள அல்லாஹ் அனுகூலம் பண்ணி ஆசீர்வதிக்கணும். தீன் டிராவல்ஸ் அவர்களுக்கு நான் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். காரணம் நான்லாம் அஜிக்கு வருவேன் எதிர்பார்க்க கூட இல்லை. அவங்க நம்ம ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்ஸா இருக்காங்க, அவங்க ஃபேமிலி வந்திருந்தாங்க. தற்செயலா அஜை பத்தி பேசணும், உடனடியா பாஸ்போர்ட்டை கொடுத்தேன். பாஸ்போர்ட் இன்னும் முடிஞ்சே போச்சு. பாஸ்போர்ட்டுக்கே ஆயாத்து இல்லை. ஆனா எல்லாம் நாடிட்டான். எல்லாம் நாடினதுனால 2 நாள்ல ஆயாத்து கிடைச்சிருக்கு. திரும்ப பாஸ்போர்ட்டுக்கு 3வது நாள் 4வது நாள்ல விசா ஆயாத்து கிடைச்சிருக்கு. விசா கிடைச்சிருக்கு. உடனே புறப்பட்டாச்சு வந்தாச்சு. அல்லாவோட வரலாறு அல்லாஹ் இப்ப என்னோட அர்ஜை கூகுள் செய்யணும், உங்களோட அஜி கூகுள் செய்யணும், துவா செய்யுங்க. வாக்குறுதாவாலா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.